பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கட்டைப்பை ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கும் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் ஸ்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா 2ஆக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு 3 போர்ஷன் தேவைப்படுதுன்னா கூட நீங்கள் 3ஆக கூட கட் பண்ணிக்கலாம். எனக்கு 2 போதுன்றதால நான் 2 மட்டும் எடுத்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒட்டி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான வாட்ச் ஆர்கனைசர் கிடச்சிரும். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்க, வாட்ச்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த வாட்சை அழகாக இதில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அவசரமாக கிளம்பும்பொழுது டக்குன்னு எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஆர்கனைசரில் நீங்கள் ஒரு 10 வாட்ச் கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். பாருங்கள், ஒரு ஸ்டிக்கில் ஒரு 5 வாட்ச் வந்து தாராளமாக நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்டிக்லேயுமே 5 வாட்ச் வந்து தாராளமாக ஹேங் பண்ணிக்க முடியும். பார்க்க ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் ஸ்டிக்லேயும் ஒரு உடஞ்ச பிளாஸ்டிக் கண்டெய்னராக இருந்தாலுமே இந்த டிப்ஸ்க்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.